ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா, இர்ஃபான் அவர்கள் ஒரு சங்கடப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவரோட ஃப்ரெண்டு அவரை பற்றி தப்பான விஷயங்கள் வச்சு ஒரு வீடியோ போட்டதுனால அதுக்கு ரொம்ப கோபமாகவும் மனசங்கடத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் அவர் கேட்டிருந்த விஷயந்தான் எனக்கு இருக்கிற இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 3 லட்சம் பேர் உன் வீடியோ பார்த்துருக்காங்க. அதில் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு வீடியோஸாக போட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு சேர்றதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம். அப்படி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சரியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தான் அவர் அவ்வளோ மன வருத்தப்படுறாரு. என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஆவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. அதில் எந்த வித தப்புமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அதில் 3 ஃப்ரெண்ட்ஸு அவங்க வெளியே போயிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் ஊர் திரும்புகிறாங்க. கோயம்புத்தூர் அவினாசி ரோட் ஒரு பையனை அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அவங்க பிஎஸ்டி சிக்னல் வரைக்கும் வந்துடுறாங்க. அங்கே செக்யூரிட்டி சைக்கிளில் இந்த கார் வர்றதை அவர் பார்க்குறாரு. ஆனால் ரொம்ப தூரத்தில் கார் வருது, நம்ம ரோடை கிராஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்டு அவர் கிராஸ் பண்ணுறாரு. ஆனால் வண்டியோட வேகத்தை அவரால் ஜட்ஜ் பண்ண முடியாதனால கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துடுது. அந்த செக்யூரிட்டியை தவிர்க்கிறதுக்காக அவங்க டிவைடரில் காரை இடித்து 2 பேருமே ஸ்பாட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 2 பேருமே திருமணமான பசங்க, சின்ன இளம் வயசு பசங்க தான். அவங்க மனைவிகளும் சின்ன பொண்ணுக்கு தான். அவங்க 2 பேரும் இறந்து போகிறாங்க. மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்பா அம்மாவுக்கு ஒரே பசங்க அப்படியும் இருந்தவங்க தான். ரொம்ப மோசமாக இருந்தது. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ மோசமான ஒரு ஆக்சிடெண்ட் அது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பையன் இறங்கிட்டதால் அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் தப்பிச்சிட்டான். அப்போது இது நடந்தது இல்லைங்களா. இதில் ஏதாவது பிளானாக பண்ணாங்க அந்த செக்யூரிட்டி. இவங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியா அந்த வழியில் போனார்? இல்லை, அவங்களுக்கு அவர் போனார். அவரை தவிர்க்கிறதுக்காக அவங்க டிவைடரில் அடிச்சிட்டாங்க. இது ஒரு விபத்து. இதை விபத்து அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு நம்ம தப்பு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒரு விபத்து தான் இர்ஃபான் அவர்களுக்கும் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த லேடி கிராஸ் பண்ணி போயிடலான்னு நினச்சி போகிறாங்க. தூரத்தில் ஒரு கார் வர்றது பார்த்துருப்பாங்க. ஆனால் அது நம்மளை அடிக்காது, ரொம்ப தூரத்தில் வந்துட்டுருக்கு, நம்ம போயிடலான்னு நினச்சவங்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வண்டிகளோட ஃபாஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீடாக வண்டி வருது, ரொம்ப பக்கத்தில் அவங்கள பார்த்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்கள அந்த வண்டி அடிச்சிருச்சு. அவங்க இறந்தும் போகிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பிரச்சனைகளை இர்ஃபான் அவர்கள் பார்த்து முடிச்சும் இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால தான் அவங்க வெளியே ஃப்ரீயாக இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. இப்போது இது ஒரு விபத்து தான். இர்ஃபானுக்கு அந்த அம்மா இறந்து போன அம்மா யாருன்னு தெரியாது. அவங்கள இவர் பிளான் பண்ணி அவங்கள இடித்து காயப்படுத்தி அவங்கள கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணியெல்லாம் யாரும் செய்யலை. இது ஒரு விபத்து, எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விபத்து நடந்தது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாமே நடந்திருக்கும். ஓகேங்களா. இதை 1 வருஷம் கழித்து ஒருத்தர் எடுத்து போட்டு இவரை தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாப்பா, நான் தெரியாமல் ஒரு விபத்து எல்லாத்துக்கும் நடக்கும். இப்போ அதை பற்றி ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவருக்கு கூட விபத்து நடக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்களே பாருங்கள், நான் இதில் தான் தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லி அவர் சப்ஸ்கிரைபர்ஸை கேட்கலாம். ஓகேங்களா. ஆனால் அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன இது இருக்குது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, அதை அவர் கேட்காம தவிர்க்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதை அவர் செய்யாமல் விட்டுட்டார். ஏன்னா அவர் செய்யலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. நான் எதை வச்சு அவர் செய்யலைன்னு சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், என்னோடய விஷயங்கள் எல்லாமே வீடியோஸாக வருது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. எல்லா விஷயங்களையுமே போடுறாரு. அப்போது அவர் இந்த விஷயத்தை செஞ்சுருந்தா இதையும் வீடியோவாக போட்டிருப்பார். அவர் அந்த விஷயத்தை செய்யாததால் தான்
அவர் அதை போடலை. அதனால தான் நான் இதை அவர் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அது அவருக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தான். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம இந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும். நாளைக்கு இந்த மாதிரி இப்படி வீடியோ போட்டோ இல்லை நம்மளை நார்மலாக ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்கல்ல, நீ என்ன ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் ஒழுக்கம்தான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு விஷயமும் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த விபத்து நடந்துச்சு இல்லைங்களா, இந்த விபத்தோட பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். போலீஸ் கேஸோ இல்லை கோர்ட்டோ ஏதோ ஒன்று எல்லாம் இருந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயம் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 2 யூடியூபர்ஸ் வந்து போய் அந்த அம்மா அந்த இறந்து போனாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இர்ஃபான் அவர்களும் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள போய் சந்தித்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு, தெரியாமல் நடந்துருச்சுமா, தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களோட மனசுலையும் சங்கடங்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் பேசி சரி பண்ணிவிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு, உங்கள் அம்மா இடத்துல நான் இருந்து ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ நான் இருந்து உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் அவரை வந்து எந்த தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க. ஆமாம், ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்து நடந்த அந்த வீட்டுக்கே போய் அவர் அவங்கக்கிட்டேயே மன்னிப்பு கேட்டார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னா இவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு தான் செய்ய முடியும். ஆமாம், நடந்ததுக்கு அவர் ஒரு பிராயச்சித்தம் தேடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் அதை சந்தோஷமாக எடுத்திருப்பாங்க. அது போக இப்படியெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி புது சப்ஸ்கிரைபர்ஸும் கிடச்சிருப்பாங்க. இதுதான் செஞ்சுருந்தாரு, இந்த விஷயத்தை செஞ்சுருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் எவன் வேணால் என்ன வேணால் பேசிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாமோ தவிர, ஐயோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு பயப்பட தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து நான் இர்ஃபான் அவர்களுக்கு சொன்னேன். அதே போல் நம்மளுக்கும் அப்படி தான். நம்ம ஏதோ பல விஷயங்களில் எல்லாரோடையுமே நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட பிறந்தவங்க அம்மா அப்பா மனைவி அந்த மாதிரி கணவர் எல்லாத்துக்கூடையுமே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கோபமாக பேசுகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை குத்தி காட்டி பேசுகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுருவோம். அந்த மாதிரி இல்லை இதே மாதிரி ரோட்டில் போகிறப்போ ஒரு இடிச்சிருவோம், அவங்க கோவப்படுவாங்க, அப்போ திருப்பி நம்மளும் கோவப்பட்டுருவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம எதிரில் இருக்கவங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்களாவே இருக்கட்டும், ஆனாலும் ஒரு சரி தப்பு தான், ஏதோ ஒரு கோவத்தில் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் அந்த மாதிரி பேசாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க மனசில் இருக்கிற அந்த கோபதாபங்கள் போயிடும். நமக்கும் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒரு விஷயங்கள் கிடைச்சிரும் இல்லைங்களா? அதாவது ஒரு பிரச்சனையுமே இல்லாத நிறைய குடும்பங்கள் என்றைக்கோ ஒரு தடவை ஒரு கோபத்தில் பேசின விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாமல், அங்கே வர முடியாமல், ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ண முடியாமல், அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சுட்டு கூட ஐயோ என் அண்ணனுக்கு அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் கொடுக்கணும், ஆனால் அதை சாப்பிட கூட முடியல, அந்த அளவுக்கு வருத்தப்பட்ட ஒரு சிஸ்டரை நான் பார்த்தேன். அந்த மாதிரி அது கோபத்தை அப்போவே ஒரு 2 நாளில் அந்த கோபம் தீர்ந்ததும் தப்பு தான், நான் செஞ்சது தப்புனே நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டுறதுனால நம்ம குறைஞ்சே போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்க நாம் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், மன்னிப்பு வந்து கேட்டுட்டா பாரு அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டோம், பரவாயில்ல, நம்ம இறங்கியே போகலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சொந்தங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அதுதான் முக்கியமோ தவிர நம்ம வருத்தங்களும் கோபங்களும் முக்கியமே கிடையாது. அதை வந்து தொடச்சி போட்டுட்டு, அதாவது நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க கிட்ட போகணும்னு நான் சொல்லவே இல்லை, அவமானப்படுத்துகிறவங்க நமக்கு வேண்டாம், ஆனால் அன்பாக தான் இருக்காங்க. ஒரு சின்ன கோபத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த அன்பாக இருக்கவங்க கிட்ட திரும்பியும் போய் நல்லா பழகணும். அப்படின்னா ஒரு மன்னிப்பு, சின்னதாக ஒரே ஒரு மன்னிப்பு, அவங்க நான் அவங்ககிட்ட இதெல்லாம் எதிரே பார்க்கல, அதெல்லாம் வேண்டாவா அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுப்பாங்க நம்மளை. ஆனால் அவமானப்படுத்துகிறவங்க அவமானப்படுத்துவாங்க, ஆனால் நீங்கள் போக வேண்டாம், மன்னிச்சிருங்க, ஆனால் மறக்காதீங்க, அங்கே போக வேண்டாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களையும் மன்னிச்சிருங்க, அவ்வளோதானே, நீ செஞ்சது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா
சாரி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு கேட்டு வந்துடுங்க. அங்கே திரும்பி அவமானப்படுத்துறதுக்கு நிற்க வேண்டாம். அதை நான் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம மேலே அன்பாக இருக்கவங்க கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் நம்ம பழையபடி சந்தோஷமாக நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் இர்ஃபான் அவர்களை வச்சு, அவருக்கு நடந்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் நான் சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.